கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. திருச்சபை அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் மீண்டுமாக தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கிருபைகளை எண்ணி தேவனுடைய வார்த்தையை இந்த ஓய்வு நாளிலே தியானிக்கும்படியாய், நல்ல அற்புத சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம் யாவரையும் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான சத்தியங்களை நம்ம தொடர் செய்திகளாக படித்து கொண்டு வருகிறோம் சுவிசேஷம் என்ற தலைப்பில். இன்றைய நாளிலும் நல்ல ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் யாவரும் ஜெபசந்தையோடு கூட இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஆசிக்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து தொடர்ச்சியாக சில செய்திகளை நம்ம படித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, முத்தூதுவில் உள்ள முத்தான சத்தியங்களை தனித்தனியாக நம்ம பிரித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முத்தூதுவில் உலக அழிவை குறித்தும், அந்த உலக அழிவிலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் குறித்தும் நம்ம படித்தோம். உலக அழிவிலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது சுவிசேஷம்தான். சுவிசேஷம் உலகத்தில் பிரசங்கிக்கப்படும் பொழுது அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்ற முடியும் என்ற காரியத்தை நம்ம படித்தங்க. ஸோ அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்து தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் சுவிசேஷம். கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு சுவிசேஷமாக இருக்கிறது, நற்செய்தியாக இருக்கிறது என்பதை நம்ம படித்தங்க. கிறிஸ்துவினுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலும் நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது அப்படி என்பதையும் நம்ம கடந்த காலங்களில் படித்தோம். அதை தொடர்ந்து இறுதியாக கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதலான ஆசரிப்பு கூடார ஊழியமும் நமக்கு நற்செய்தியே. கடந்த வாரத்தில் தெய்வீக ஆராதனையில் கிருபாசனத்தண்டைக்கு, தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு என்ற தலைப்பில் நம்ம படித்தோம். ஒரு பாவி தைரியத்தோடு அவன் கிருபாசனத்தண்டைக்கு போக முடியாது. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாங்க, நீ தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, கிருபாசனத்தண்டைக்கு தைரியமாய் வர சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் பரிந்து பேசுகிறதுனால் நமக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்ற காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக வந்து படித்து கொண்டே இருக்கிறோங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் நியாய தீர்ப்பின் நற்செய்தி என்ற தலைப்பில் கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி நமக்கு நற்செய்தியாக மாறியதோ, கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படி நமக்கு நற்செய்தியாய் மாறியதோ, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நமக்கு நற்செய்தியாய் மாறியதோ, கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதலும் எப்படி நமக்கு நற்செய்தியாய் மாறியதோ, அதே விதமாக கிறிஸ்துவானவர் நமக்கு நியாய தீர்ப்பு செய்வதும் நமக்கு நற்செய்தி தான் என்ற தலைப்பில் நல்ல சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேங்க. கடந்த காலங்களில் நான் வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது, ஆத்துமாக்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷம் அனைவரும் புரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை அடியேன் காணும்படியாய் ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டு சிலரோடு அந்த வேத சத்தியங்களை பகிர்வது எனக்கு வழக்கமாக இருந்துச்சுங்க. அப்போது ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நியாய தீர்ப்பு நமக்கு தொடங்கிடுச்சு, உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க சிஸ்டர், கண்டிப்பாக பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு பதில் கொடுத்த நாட்கள் உண்டுங்க. 1 பேதுருவின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே துவங்குதுங்களா, தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்னோடு அடிக்கடி இந்த காரியங்களை பேசுவது உண்டு. ஸோ அவங்க இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் என்னை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கான தீர்ப்பு முடிஞ்சுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் இந்த நியாய தீர்ப்பை குறித்த செய்தியை பய உணர்வாகவே அவங்க எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஜெபத்தில் உட்காந்து, ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்தி கேட்டாலே பயப்படக்கூடியதாக தான் இருக்கிறது, ஆனாலும் இந்த நியாய தீர்ப்பில் ஏதாவது நற்செய்தி இருக்குதா ஆண்டவரே, சுவிசேஷம் அப்படின்னாலே அது உங்களுடைய வாழ்க்கை தான் அப்படின்னு படிக்கிறோம், பிறப்பில் ஒரு நற்செய்தியை கொடுத்தீங்க, மரணத்துலேயும் ஒரு நற்செய்தியை கொடுத்தீங்க,
இந்த பரிந்து பேசுதலையும் ஒரு நற்செய்தியை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் நியாய தீர்ப்பில் ஏதாவது நற்செய்தி இருக்குதாப்பா? நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. இன்னைக்கு தேவனுடைய திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு கேள்வி வச்சு சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது? தேவனுடைய வீட்டில், அவருடைய திருச்சபையில் தான் தொடங்குது. ஸோ அவருடைய திருச்சபையில் தொடங்குகிறது அப்படின்ற காரியத்தை சிந்திக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு சிறு அளவாவது அந்த பயமும் அந்த தாக்கமும் என்ன பண்ணுதுங்க? ஏற்படதான் செய்கிறது. எனக்கும் அப்படிதாங்க. எப்போ எல்லாம் இந்த நியாய தீர்ப்பை குறித்து சிந்திக்கிறனோ அப்போ எல்லாம் பயங்கள் தான் அதிகமாக பெற்று பிடிக்குது. ஏன் அப்படின்னா, ஐயோ வாழ்க்கை மாறலையே, குணம் மாறலையே, இன்னைக்கு ஒருவேளை எனக்கான காரியங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா என் நிலை என்ன அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் இந்த நியாய தீர்ப்பை குறித்து பயத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தியாக தாங்க இருந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலுமே கிறிஸ்தவ உலகத்தில் ஆத்துமாக்களை பயப்படுத்துகிற ஒரு செய்தி எது அப்படின்னா, நடுநடுங்க வைக்கிற ஒரு செய்தி எது அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பின் செய்தி தான். அநேக போதகர்கள் இந்த நியாய தீர்ப்பின் செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களை பய உணர்வுகளுக்குள்ளாக கொண்டு வருகிறத அடியேனும் அநேக முறை பார்த்துருக்கிறேங்க. இன்றைய நாளிலும் உண்மையாகவே இந்த நியாய தீர்ப்பின் செய்தி நம்மை நடுநடுங்க வைக்கிற செய்தியா அல்லது நற்செய்தியா என்பதை தேவ ஆவியனுடைய ஒத்தாசையோடு நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். நியாய தீர்ப்பில் என்ன பாசம் நற்செய்தி இருக்க போகுது? எனக்கு என் வாழ்க்கையை யோசித்தாலே ஒரே பயமாக தானே இருக்குது. அது பய உணர்வை தானே எனக்கு கொடுக்குது. அதில் என்ன நற்செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்திப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பில் நமக்கான நற்செய்தி என்ன என்பதை தெளிவாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட தொடரலாங்களா? ஆண்டவரே, உங்கள் பாதபடிக்கு மீண்டும் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் சுவிசேஷத்தையும் நற்செய்தியும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடிஞ்சுப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நியாய தீர்ப்பை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தகப்பனே, நியாய தீர்ப்பில் உள்ள நற்செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாய் தேவன் உம்முடைய சத்திய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல புரிதலையும் தெளிவையும் பரலோகத்தின் தேவன் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நியாய தீர்ப்பின் செய்தி நம்மை நடுநடுங்க வைக்கும் செய்தியா அல்லது நற்செய்தியா அப்படின்ற காரியத்தை ஒருவேளை நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம சிந்திப்போம் அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்புக்கான ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் அவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறாங்க. அந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். நானும் பலமுறை அந்த வேத பகுதியை வாசித்து தான் இருக்கிறேன். ஆனால் அதில் நியாய தீர்ப்புக்கான நற்செய்தி இருக்கிறத ஆவியானவர் வழிநடத்தும் போது தாங்க புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கே? சங்கீதம் 51வது சங்கீதம். 51வது சங்கீதம் நாம் வாசிப்போம் அப்படின்னா, அந்த 51வது சங்கீதத்தில் தாவீது பக்தன் அங்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த 51வது சங்கீதத்தினுடைய பின்புலம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. தாவீது ஏன் இந்த 51வது சங்கீதத்தை எழுதினாரு, இந்த 51வது சங்கீதத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படி என்பதை நம்ம எல்லாருமே நல்லா அறிஞ்சிருக்கிறோம். என்ன காரியம் அப்படின்னா, தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல அங்கு தீட்டாய் காரியத்தை ஏற்படுத்தி அங்கு உரியாவையும் கொன்று குவித்த காரியத்தை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோங்க. ஸோ அவன் செய்த பாவத்து நிமித்தமாக, அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனிடத்தில் அந்த பாவத்திற்காக இரக்கத்தை கேட்டு மன்றாடுகிற ஒரு ஜெபம் எது அப்படின்னா இந்த 51வது சங்கீதம். இதில் 2 வசனம் தான் வாசிக்க போகிறோம். 51வது சங்கீதத்தில் முதல் வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். தாவீது பக்தன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க. 1வது வசனம், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கேட்குறாரு, தேவனே, உங்க கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இதை சொல்லிட்டு அடுத்த 4வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதை அறிக்கையிடுறாருங்களா? பாவத்தை அறிக்கையிடுறாரு.
பாவத்தை அறிக்கையிடுகிற இந்த தாவீது பக்தன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறத பாருங்க. அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். அடுத்த வார்த்தை, நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கணும்பா. அதனாலதான் இந்த பாவி இந்த பாவத்தை அறிக்கையிடுறேன். தாவீது பக்தன் பாவத்தை செய்த அந்த சூழல்ல பாவறிக்கை ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறாரு. பாவத்திற்காக தன்னை மனம் வருத்தி அறிக்கை செய்வதற்கான காரியத்தை செய்கிறாரு. இங்கே அறிக்கை செய்கிற விஷயத்தில் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாங்களா வசனத்தை? என்ன, ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 10 பாருங்களேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்ப இந்த பூமியில மனிதர்களாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த பூமியில செய்த செய்கைகளின் அடிப்படையில் எல்லோரும் எங்கு வெளிப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக. அப்ப இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எங்க சந்திக்கணும் அப்படின்னா, நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை சந்திக்கணும். அன்பானவர்களே, தாவீது பக்தனும் அவர் பாவம் செய்கிறாரு. பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறாரு. அறிக்கை செய்யும் பொழுது எனக்குள்ள தோன்றின காரியம், தாவீதே, நீ பாவம் செஞ்ச பாவியாக இருக்கிற, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்கிற, ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிற, ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பயம் இல்லையா? நியாய தீர்ப்பை நீ சந்திக்க போறியே, அந்த நியாய தீர்ப்பை குறித்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி தாவீதோடு உரையாடும் பொழுது தாவீது சொல்றாரு, எனக்கு நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லை. ஏன் இல்லை? இன்னைக்கு இந்த உலகமே நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற அனைவரும் நாம் சிந்தித்து பயந்து நடுங்குகிற காரியம் நியாய தீர்ப்பு. ஆனால் தாவீது சொல்றாரு, நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னா, நியாய தீர்ப்பில் ஒரு நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி என்ன என்பதை அவர் ஒரு வார்த்தை லேசாக கோடு போட்டு காட்டியிருக்கிறாரு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். நீ நியாயம் தீர்க்கும் பொழுது யாருடைய பரிசுத்தங்களா? உம்முடைய பரிசுத்தம். நியாய தீர்ப்புல யாருடைய பரிசுத்தம் விளங்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா, தாவீது சொல்றாரு, என்னை நீ நியாயம் தீர்க்கும் பொழுது என்னுடைய பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே, யாருடைய பரிசுத்தம் விளங்கும் அப்படின்னா, உம்முடைய பரிசுத்தம் விளங்கவே இதை நான் அறிக்கை செய்கிறேன். பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு பாவி, ஜட்ஜ்மெண்ட்டை சந்திக்க போகிற ஒரு பாவி, நியாய தீர்ப்பை சந்திக்க போகிற ஒரு பாவி, அவன் நடுங்கி திகைத்து கலங்கி இருக்க வேண்டும். ஆனால் தாவீது சொல்றாரு, நான் நியாய தீர்ப்பை குறித்து கலங்கலை, நான் பயப்படலை. ஏன் அப்படின்னா, நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கணும் ஆண்டவரே, அதற்காகவே இந்த பாவி இந்த பாவரிக்கை ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன்ப்பா. அன்பானவர்களே, ஒருவேளை நமக்கு நியாய தீர்ப்பு என்று ஒரு காரியம் வருகிறது அப்படின்னு வச்சுக்கோமே, நம்முடைய நியாய தீர்ப்பில் நம்முடைய பரிசுத்தம் விளங்குமா, தேவனுடைய பரிசுத்தம் விளங்குமா அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோங்க. நியாய தீர்ப்பு அப்படி என்று வரும்பொழுது எல்லோருமே, ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாசித்தது போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசித்தது போல இந்த பூமியில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். ஆனால் அந்த நியாய தீர்ப்பை குறித்து இன்னைக்கு மனிதர்களாகிய உங்களுடைய உள்ளங்களிலும் என்னுடைய உள்ளங்களிலும் கவலைகளும் கலக்கங்களுமே இருந்து கொண்டிருக்குதுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சகோதரி எனக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கும் போதெல்லாம் அந்த கேள்வியை தான் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு பயமா இல்லையா, ஆண்டவர் சீக்கிரம் காலத்தை முடிக்க போகிறாரு, ஐயையோ குடும்பத்தின் பிள்ளைகளுடைய நிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஓன்னு அழுவாங்க, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க.
நான் ஜெபத்தை முடிச்சு நான் அவங்களும் ஜெபம் பண்ண சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்பேன், ஏம்மா இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், இத்தனை ஆண்டு நான் இந்த கிறிஸ்தவத்தில் இருந்துட்டேன், இந்த உண்மையான சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், ஆனால் நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடையுது பாஸ்டர், நான் பரலோகத்துக்கு வர முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது, என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வருவாங்களா என்ற கேள்வியும் என் உள்ளத்துக்குள்ளாக அதிகமாய் குத்துகிறது பாஸ்டர், அதனால தான் நான் அழுறேன். அந்த தாயினுடைய கண்ணீரை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்த போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயமா அப்படின்னா இல்லைங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் நியாய தீர்ப்பை குறித்த பயம் இருக்கதான் செய்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற நமக்கு இல்லைங்களா? இந்த காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நியாய தீர்ப்பு குறித்து பயப்பட மாட்டாங்களா? நிச்சயம் எல்லாருமே நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது பயந்துதான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் நன்மைக்காவது தீமைக்காவது நாம் சரீரத்தில் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் இதற்கு கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றாகவே வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நாம் இந்த நாள் நிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம் அப்படின்னா நிச்சயமா நியாய தீர்ப்பு குறித்து பயம் வருமா வராதா? நிச்சயம் வருங்க, நிச்சயம் வரும். ஆனால் தாவீது அறிக்கை செய்து சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் பேசும்போது நீதி விளங்கும், நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கணும், அதற்காகவே நான் இதை அறிக்கை பண்ணுறேன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாய தீர்ப்பு என்று ஒரு வரப்போகிறது, ஆனால் அந்த நியாய தீர்ப்பு குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா நான் நியாய தீர்ப்போல போய் நிற்கும் பொழுது என்னுடைய நீதியும் என்னுடைய பரிசுத்தமும் விளங்குமானால் நான் பயந்து நான் நடுங்கிதான் ஆக வேண்டும். ஆனால் நான் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது யாருடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவின் பரிசுத்தம் விளங்க வேண்டும், தேவனுடைய நீதி விளங்க வேண்டும், அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் என்னுடைய நியாய தீர்ப்பில் இருக்குமே ஆனால் நிச்சயம் நியாய தீர்ப்பை குறித்த கவலை எனக்கு இருக்காது. அன்பானவர்களே, தாவீது பக்தனுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதுங்களா? அவர் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்தம் விளங்க ஆண்டவரே, அதுக்காக தான் நான் அறிக்கை செய்கிறேன். ஒருவேளை நான் இதை அறிக்கை செய்யாமல் நான் நியாய தீர்ப்பை நான் போய் சந்திப்பேன் அப்படின்னா நிச்சயமாகவே பாவத்தின் சம்பளம் மரணம், நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. நியாய தீர்ப்பில் எனக்கு என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னா மரணம் என்ற தீர்ப்பு தான் வரும் ஆண்டவரே. அதனால தான் நான் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய நீதியும் பரலோகத்தில் அந்த நியாய தீர்ப்பில் விளங்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, அதனால தான் நான் அறிக்கை செய்கிறேன். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே தாவீது பக்தன் ஜெபித்தது போல நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நியாய தீர்ப்பில் ஏன் நீதி நின்றுச்சு அப்படின்னா ஒன்றுமே நடக்காத ஆண்டவரே, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஆண்டவரே, அதை நினைக்கும் பொழுது பயமும் நடுக்கமும் தான் என்னை ஆட்கொள்கிறது ஆண்டவரே. ஆனால் நான் நம்புகிற ஒரே ஒரு காரியம், தாவீது பக்தன் சொன்னது போல உம்முடைய நீதியும் உம்முடைய பரிசுத்தமும் நியாய தீர்ப்பில் விளங்கும் அப்படின்னா எனக்கு பயமோ கலக்கமோ வராது ஆண்டவரே. அதனால என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன், உங்க கிருபையின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நம் வாழ்நாட்களில் செய்தது உண்டா? அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அவருடைய பரிசுத்தம் நம்மில் நிலை பெற வேண்டுமானால், அவருடைய பரிசுத்தம் நம்ம நியாய தீர்ப்பிலே வெளிப்பட வேண்டுமானால் நாம் முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்களேன். யாருக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும்? தேவனை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிற நபருக்கு கிறிஸ்துவின் கிருபை கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்க முடியும். 6:23 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். யாருக்கு கிருபை அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவத்தில் இருப்பேன் அப்படின்னா அந்த பாவம் எனக்கு மரணத்தை கொடுத்துரும். ஆனால் அந்த பாவத்தை ஜெயம் கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னா அழகா வார்த்தையை சொல்றாங்க, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது.
பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் தேவனுடைய கிருபையை நாம் பெற வேண்டுமானால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் நியாய தீர்ப்பில் தேவனுடைய கிருபை விளங்க வேண்டும் என்று சொல்லுகிற நம்மில் எத்தனை பேர் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை கிருபை யார் மூலமாய் உண்டாயிருக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது. கிருபையை பெற வேண்டுமானால் கிறிஸ்துவை பெறாமல் கிருபையை பெற முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எத்தனை பேருங்க கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? தாவீது பக்தன் சொன்ன ஜெபம், உம்முடைய கிருபையின்படியே எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் அடிப்படையே என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொன்னாரே. அந்த கிருபையை நான் பெற வேண்டுமேனால் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டுமே. என் வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராய் இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வேதாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நியாய தீர்ப்பில் நமக்கு எதிராய் நிற்கக்கூடிய ஒருவன் யார் அப்படின்னா சத்துருவாகிய சாத்தான். அந்த சத்துருவாகிய சாத்தான் தொடர்ச்சியாக நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தொடர்ச்சியாக நம்மை அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறபடியினால அப்படிப்பட்ட சாத்தான் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான் பைபிள் வசனம் சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எதிராளாகிய சாத்தான் நம்மை நியாய தீர்ப்பிலே குற்றப்படுத்த வேண்டாம் அப்படின்னா, அவன் குற்றப்படுத்த கூடாது அப்படின்னா நாம் யாரை அங்கீகரிச்சிருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களா என்று முதலாவது கேட்டனே. இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் அங்கீகரித்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோங்க. அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு ஒன்று நடக்க போகுது இல்லைங்களா? யோவான் அந்த காரியத்தை குறித்து ஒரு வசனம் சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, யோவான் 5:24, நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது நம்ம நினைவுக்கு வர வேண்டிய ஒரு காரியம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே மரண ஆக்கினையை நாம் அடையக்கூடாது என்றால், மரண ஆக்கினை நம்மை பாதிக்க கூடாது என்றால் நம்ம யாரை விசுவாசிங்களா? பைபிள் சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவை மாத்திரமல்ல, கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவாகிய தேவனையும் விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்களா? அந்த ஆக்கினை தீர்ப்பு என்பதற்கு மூலபதத்தில் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பில் அவனுக்கான முடிவு மரணமாய் இருக்காது. அவனுக்கான முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா நித்திய ஜீவனாக இருக்கும். அதே 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை பாருங்க. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மை நியாயம் தீர்க்க போகிறது யார் அப்படின்னா, கடந்த பாடத்தில் படித்தோம், நமக்கான வக்கீல் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் சரி, என் பாவத்தை அவர் போராடி, அவர் வாதாடி அந்த பாவத்தை என்னிலிருந்து நீக்கி எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். அவர் நல்ல வக்கீலாக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. இங்க பைபிளில் வாசிக்கிறோம், யார் நம்மளை நியாயத்திற்கு போறதுங்களா? இயேசு கிறிஸ்து. அவர் வக்கீல் மாத்திரம் அல்லங்க, அவர் நியாயாதிபதி, அவர் ஜட்ஜ். அவர் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறவர். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா அவருடைய வசனத்தினாலே நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அன்பானவர்களே,
அவர் நம்ம நியாயத்திற்கு போகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, எத்தனை பேர் அந்த நியாயத்தீர்ப்பை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரே ஒரு சின்ன கேள்வி இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் மாறி இருப்பேன், ஆனால் என் குணம் மாறி இருக்கணுமா, மாறி இருக்கக்கூடாதா? என் மாம்ச பலவீனம் மாறி இருக்குமா, மாறி இருக்கக்கூடாதா? என் சுபாவங்கள் மாறி இருக்குமா, மாறி இருக்கக்கூடாதா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்று நான் ஒருவேளை நான் சொல்லுவேன், ஆனால் நான் அதற்கான தம்பட்டங்களை அடித்துக் கொள்வேன். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருந்தார், அவர் எனக்குள்ளாக வந்திருக்க வேண்டும், அவருடைய குணம் எனக்குள்ளாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை குணமே மாறலை, 25 வருஷத்துக்கு முன்னாடி என் சுபாவம் எப்படி இருந்ததோ அதே தான் இன்னைக்கு என் சுபாவம் இருக்குது அப்படின்னா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலவீனம் எனக்கு இருந்தது அப்படின்னா அந்த பலவீனம் இன்னைக்கும் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா? அன்பானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று யாரை சொல்ல முடியும் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை போலவே மாறி இருக்கிறவனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். அப்போ நியாய தீர்ப்பில் நமக்கு எப்படி தைரியம் கிடைக்கும்? நியாய தீர்ப்பில் எப்படி நமக்கான நல்ல காரியம் கிடைக்கும்? ஆண்டவருடைய பரிசுத்தம் விளங்கும் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர் யாரோ அவருக்காக மாத்திரம்தான் நியாய தீர்ப்பில் தேவனுடைய பரிசுத்தம் விளங்குங்க. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு இந்த உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ விலையேற பெற்ற சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு. அத்தனை சத்தியங்களிலும் எது பிரதானம் அப்படின்னா சுவிசேஷம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில மனிதனாய் பிறந்த எந்த மனிதனும் நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். அவன் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவை அவன் ஏற்றிருக்க வேண்டும், கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவ அறியலை, ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கலை அப்படின்னா அந்த நபர் நியாய தீர்ப்புக்குள்ளாக வரவே முடியாது. நியாய தீர்ப்பின் தைரியமான காரியத்துக்குள்ள வர முடியாதுங்க. அந்த நபருக்காக கிறிஸ்துவின் பரிசுத்தம் விளங்காது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டபடியினால தான் ஏன் சுவிசேஷம் பிரதானம், ஏன் சுவிசேஷம் முக்கியம் அப்படின்னா, எல்லா மனிதனுக்கும் இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க நியாய தீர்ப்பில் போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கும் தேவனுடைய பரிசுத்தம் விளங்க வேண்டுமானால் அவர்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை அறிந்திருக்க வேண்டும், தேவனை ஏற்றிருக்க வேண்டும், தேவனுடைய குணத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலித்திருக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்காமல் நாம் இருப்போமானால் நியாய தீர்ப்பில் நமக்கு ஏது தைரியம்? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலவீனத்தோடு நான் போராடிக்கிட்டே இருந்தேன். 30 வருஷம் கழித்து அதே பலவீனத்தோடு இன்றைக்கி நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நியாய தீர்ப்பின் செய்தி என்னை நடுநடுங்கும் வைக்கும் செய்தியா, நற்செய்தியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி என் சுபாவம் அப்படியாக இருந்துச்சு, இன்னும் அதே 25 வருஷம் கழிச்சு என் சுபாவம் மாறல. இன்னைக்கு நான் நியாய தீர்ப்பு நினைச்சு பார்க்கிறேன். நியாய தீர்ப்பு எனக்கு நடுங்க வைக்கும் செய்தியா, நற்செய்தியானா? நிச்சயம் நம்ம நடுங்க வைக்கும் செய்தி தான். ஏன் அப்படின்னா, அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட நான் யாரை விசுவாசிக்கவில்லைன்னா, கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கலைங்க. உண்மையாகவே அவர் மனதார நான் ஏற்றுக்கொள்ளலைங்க. உண்மையாகவே ஒருவேளை அவரை நான் மனதார ஏற்றுக்கொண்டிருப்பேமானால் அவருடைய சுபாவம், அவருடைய குணம் எனக்குள்ளாக பூரணப்பட்டிருக்க வேண்டும். யாருக்கு நியாய தீர்ப்பு நடுநடுங்க வைக்கும் செய்தி அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும், யாரெல்லாம் கிறிஸ்துவை அங்கீகரித்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை பிரதிபலிக்காமல் இன்று அளவும் மாம்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் எல்லோரும் நியாய தீர்ப்பை குறித்து நிச்சயம் நடுநடுங்க தான் செய்வோம். ஆனால் அது யாருக்கு நற்செய்தி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாம்ச பலவீனங்களை ஆண்டவருக்குள்ளாக ஒப்படைச்சு தேவ குணத்துக்காக போராடி மாம்சத்தை ஜெயிச்சு யார் இன்னைக்கு கிறிஸ்துவின் குணத்துக்குள்ளாக முன்னேறி கொண்டிருக்கிறார்களோ அந்த நபருக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே நற்செய்தி தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த நியாய தீர்ப்பு நமக்கு நற்செய்தியாக இருக்கிறதா இல்லை நடுநடுங்க வைக்கும் செய்தியாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறேங்க. ஆரம்பத்தில் சொன்னோம், மிருகத்தின் முத்திரை அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி தான், பாபிலோன் விழுந்தது சொல்லப்பட வேண்டிய செய்தி தான்.
இன்னும் அநேக ஆக்கினைகளை குறித்து பேச வேண்டிய செய்திகள் அநேகம் உண்டு தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் ஏன் சுவிசேஷம் பிரதானம் அப்படின்னா, அந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவை ஒரு நபர் அறியாமல் அவன் நியாய தீர்ப்பில் அவனுக்கு தைரியம் கிடையாது. இன்றளவும் எனக்கு நியாய தீர்ப்பில் என்ன தைரியம் அப்படின்னா, தானியேல் 7வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? ஒரு வசனத்தை வாசித்து சீக்கிரமாக முடிக்க போகிறோம். தானியேல் 7வது அதிகாரம். இன்னைக்கு நியாய தீர்ப்பில் நமக்கு என்ன நற்செய்தி, நியாய தீர்ப்பில் நமக்கு என்ன தைரியம் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அப்படின்னா தானியேல் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேல் 7வது அதிகாரம். இந்த தானியேல் 7வது அதிகாரம் முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிற அதிகாரங்க. எங்கிருந்து வாசிக்கலாம் அப்படின்னா 9வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். 9வது வசனம் ஆரம்பித்து அதில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன் நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பரலோகத்தில் 1844 தொடங்கின சம்பவம். நியாய விசாரணையானது பரலோகத்தில் எப்போ தொடங்குச்சு? 1844 தொடங்கிச்சு. 1844 இருந்து தொடர்ச்சியாய் நியாய விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கான தீர்ப்பானது உறுதிபட போகிறது. இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ 1844 விசாரணை தொடங்கிடுச்சே, இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நற்செய்தியா இந்த நியாய தீர்ப்பில் ஒன்றுமே இல்லையா என்று சொல்லி ஆதங்கத்தோடு அதே பகுதியை வாசித்து கொண்டே இருந்தேங்க. வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனத்தை தேவன் கொடுத்தாங்க. அதே 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வார்த்தைங்க என்னங்க வருது? மனுஷ சாயலான ஒருவர். யார் இவர்? ஏங்க இவருக்கு வேற ஏதாவது வார்த்தைகளை போட்டிருக்கலாம் இல்லைங்களா? நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறாங்க, நியாய சங்கம் உட்கார்ந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவருக்கு அநேக விதமான நாமங்கள் உண்டு, அநேக விதமான பெயர்கள் உண்டு. தேவகுமாரன் வந்தார், தேவன் வந்தார், கர்த்தர் வந்தார், இப்படி பல காரியங்களை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? நியாய தீர்ப்பை குறித்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற மானிடர்களே, நீங்கள் நியாய தீர்ப்பை குறித்து கதிகலங்க வேண்டாம், நீங்கள் நியாய தீர்ப்பை குறித்து கவலைப்பட வேண்டாம். நியாய தீர்ப்பை உங்களுக்கு நற்செய்தியை மாற்றுவதற்காக ஒருவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, யாருங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன். மனுஷர்களுக்காக பிதாவின் சமூகத்திலே நிற்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் மனுஷகுமாரனாய் இந்த 7வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்படுகிறார். உண்மையாகவே அப்படியே ஒரு கணம் உங்களுடைய சிந்தைகள் இதை சிந்திச்சு பாருங்க. நியாய தீர்ப்பின் வேலையில் பிதாவுக்கு முன்னாடி ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் நானும் போய் நிற்கிற ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி போய் நிற்போம்? தைரியத்தோடு போயிட்டு அப்படி நெஞ்சு நிமித்தி நிற்க முடியுங்களா? இந்த நாளில் எப்படிங்க போய் நிற்போம்? கூனி குறுகி பயந்து நடுங்கி, ஐயோ எனக்கான தீர்ப்பு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேனே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தனே, இதையெல்லாம் நான் செய்தனே, எனக்கு என்ன தீர்ப்பு வரப்போகிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நடுநடுங்கி நான் பிதாவின் சமூகத்துக்கு போய் நிற்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல என் கரத்தை பற்றி பிடிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் என் கரங்களை பிடிச்சு என் நடுநடுங்குகிற என் கைகளை அவர் அணைத்து, கவலைப்படாத, நீ என்னை ஏற்றுக்கொண்ட, நீ என்னை அங்கீகரித்து கொண்ட, உன் வாழ்க்கையில் என்னை நீர் ஏற்றுக்கொண்டபடியினால நியாய தீர்ப்பில் உம்முடைய பரிசுத்தம் அல்ல, உம்முடைய நீதி அல்ல, யாருடைய பரிசுத்தம் விளங்கும் அப்படின்னா, பிதாவே என் பரிசுத்தம் என் மகனுக்காக விளங்கட்டும். நியாய தீர்ப்பு எப்படி நற்செய்தியாய் மாறுகிறது அப்படின்னா, என் வாழ்க்கையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து கொண்டு, அவரை போல நானும் குணம் மாறி, அவரை போல நானும் மனம் மாறி, ஆண்டவரே நான் செய்தது அக்கிரமம், நான் செய்தது பாவம், என் பாவம் நீங்க என்னை கழுவி முற்றிலும் சுத்திகரியும், உம்முடைய மிகுந்த கிருபையின் அடிப்படையில் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த ஆத்துமா கிருபைக்காக ஏங்கி, கிருபைக்காக அலைந்து ஆண்டவர் சமூகத்தில் அதற்காக மனம் வருந்தி ஒப்படைக்கிறதோ, அந்த ஆத்துமாவை பிதாவின் சமூகத்தில் தேவன் கரம் பிடிக்கிறாருங்க.
யோசித்து பாருங்களேன், ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி இருக்கிறாரு, அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு தருணம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம தனி நபராக போனோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு திகிலோ ஒரு பயமோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அதிகாரிக்கு ஒரு பிஏ இருப்பார் இல்லைங்களா? அந்த பிஏ கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு, எனக்கு இப்போயே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் எப்படி அவர் முன்னாடி போய் இதை பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஏ சொல்லுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், தைரியமாக சொல்கிறத சொல்லுங்க. ஒருவேளைங்க நான் போய் அந்த அதிகாரி முன்னாடி நிற்கிறேன், எனக்கு நடுக்கம் கொடுக்குது, அந்த பிஏ என்ன பண்ணுவார்? உடனே கொஞ்சம் லைட்டாக கையை போட்டு அப்படியே என்ன கொஞ்சம் அப்படியே பிடிச்சி, ஒன்றும் இல்லை தைரியமாக சொல்லுங்கள் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அன்பானவர்களே, நியாயத்தீர்ப்பின் செய்தி என்னை நடுநடுங்கும் வைக்கும் செய்தி தான். ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பின் செய்தி எப்பொழுது நற்செய்தியாக எனக்கு மாறுகிறது அப்படின்னா, நான் நியாயத்தீர்ப்பில் விசுவாசத்தினால் தேவனுடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது, அதே விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கரங்களை பிடித்து, நீ பயப்படாத, நியாயத்தீர்ப்பில் உன் பரிசுத்தம் அல்ல, உன் நீதி அல்ல, நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியினாலே என் நீதி என் பரிசுத்தம் விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கரங்களை பிடிக்கும் பொழுது நமக்கு தைரியம் வருமா வராதா? அவர் எனக்காக பிதாவின் சமூகத்தில் நிற்பது தாங்க நற்செய்தி. அதிலும் அவர் தான் என்னை நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, என் நிலையை நன்றாக அறிந்தவர் அல்லவா அவர், என் சூழ்நிலைகளை முழுவதுமாக புரிந்தவர் அல்லவா அவர், வக்கீலா இருக்கும் பொழுதே போராடி என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னா இன்னைக்கு அவர் யாரு? ஜட்ஜ். நான் என் பாவத்தை ஒப்படைச்சிருக்கிறேன், என் தவற நான் சொல்லியிருக்கிறேன், என் சூழ்நிலையை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல்களை உலக பிரகாரமான ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உங்களை என்னையும் படைத்த என் தேவன் எவ்வளவு பெரியவர், உங்களுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையும் அவர் அறிந்து கொள்வது எவ்வளவு ஈஸி. ஒரு வசனத்தை வாசம் முடிக்கிறேன். ஏசாயா 1வது அதிகாரம், ஏசாயா 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை பிதாவின் சமூகத்தில் நமக்காக செய்கிறார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதே போல இங்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாருங்க. வசனம் 18 நான் வாசிக்கிறேன். வழக்காடுவோம் வாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க, நியாய தீர்ப்பு குறித்து நீ கவலைப்படாதப்பா, நியாய தீர்ப்பு குறித்து நீ நடுக்கம் அடையாதப்பா, நீ கவலைப்பட வேண்டாம், நடுக்கப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, வா வழக்காடுவோம். உன் பாவமா என் பாசமா போட்டு பார்த்துக்குவோம், வா. உன் பாவம் தான் உனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் பாசம் எவ்வளவு பெரிய என்பதை நான் என்ன பண்றேன் காட்டுறேன். ஏன்னா நியாய தீர்ப்பில் நம்மளை நடுநடுங்க வைக்கிற காரியம் என்னங்க, நம்ம செய்த பாவம் தானே, நம்ம செய்த அக்கிரமம் தானே. ஆண்டவர் சொல்றாங்க, உன் பாவமா என் பாசமா பார்த்துக்கலாம், வாப்பா வழக்காடுவோம் வான்றார். வழக்காடுவோம் என்ன தெரியுங்களா அர்த்தம்? பேசுவோம் வா, ஒப்படைச்சிடு. நீ ஒப்படைச்சிட்ட அப்படின்னா நியாய தீர்ப்பில் உனக்கு நிச்சயம் தைரியம் உண்டு. நீ ஒப்படைக்கல அப்படின்னா நியாய தீர்ப்பு உனக்கு நற்செய்தியா மாறவே மாறாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நியாய தீர்ப்பை குறித்து கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறோமா? நாம் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாப்பா, இன்னைக்கு முழங்கால் போடு என் முன்னாடி, இன்னைக்கு என் சமூகத்துக்கு முன்னாடி முழங்கால் போடு. உன் பாவமா என் பாசமா? உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை வெண்பஞ்சியாய் மாற்றுவது என் பாசத்தால் ஆகும் என்பதுதான் பரலோகத்தின் தேவனுடைய வேண்டுதல் குறைகள்ங்க. இன்னைக்கு சிந்திச்சு பார்க்குற நீங்கள் நானும் என்ன செய்ய போறோம்? நியாய தீர்ப்பில் பயத்தோடே நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையோடு போக போகிறோமா? இல்லை, இன்னைக்கு நான் என் பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட போகிறேன், அவரை நான் என் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள போகிறேன், இத்தனை வருஷமாக இருந்த மாம்சத்தை நான் விட்டு ஒழிக்க போகிறேன், இத்தனை வருஷமாக மாறாத என் சுபாவம் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற வேண்டும், நான் நியாய தீர்ப்பில் தைரியமாய் நிற்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு ஒப்படைப்போம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னது பிரகாரமாகவே இந்த பூமியில்
ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பில் நமக்கு தைரியம் உண்டாகும். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.